ஐவிஎஃப் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டெஸ்ட் டியூப் பேபி செயற்கை கருத்தரிப்பு முறை இன்று ஒரு முக்கியமான சிகிச்சை முறை. பொதுவாக இந்த சிகிச்சை முறை செய்கிற தம்பதியர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவர்களிடையே ஒரு முக்கியமான சந்தேகம் உண்டு. இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை செய்யும் பொழுது தாம்பத்திய உறவு கொள்ளலாமா, அந்த தாம்பத்திய உறவு கொள்வதனால ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் அதிகமாகுமா குறைவாகுமா, எந்த காலகட்டத்தில் தாம்பத்தியம் கொள்ளலாம் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம். பொதுவாக இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் கட்டம் கருமுட்டை வளர்ச்சி, அதாவது ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் கொடுக்குற காலகட்டம். இரண்டாவது கருமுட்டை எடுக்கிற காலம். மூன்றாவது கருவை கர்ப்பப்பையில் வைக்கிற காலம். இந்த 3 ஸ்டேஜஸ் தான் இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையில் ஒரு முக்கியமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் பொதுவாக கருமுட்டை வளர்கிற காலத்தில் உறவு கொள்றதுல தப்பில்லை, உறவு கொள்ளலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த முட்டைகள் வளர்ச்சினால அந்த சினைப்பை பெரிதாகும், அந்த சினைப்பையில் உள்ள ஃபாலிக்கிள்ஸ் அதிகமாகும் போது ஓவரிஸ் பெருசாகும், என்லார்ஜ் ஆகும். இதனால உறவு கொள்ளும்போது ஒரு அடிவயிறு வலியோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ பெண்களுக்கு ஏற்படலாம். இதனால இந்த காலகட்டங்களில் பண்ணுறதுல தவறில்லை, தவிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சில கஷ்டங்கள், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸோ செய்முறையில் தவறு இல்லை. இரண்டாவது கருமுட்டைகளை எடுக்கும்போது, கருமுட்டைகள் எடுப்பது பொதுவாக ஒரு மயக்கம் கொடுத்து கருமுட்டை எடுப்போம். கருமுட்டைகள் எடுத்த பிறகு அந்த கர்ப்பப்பை, அந்த கருமுட்டைகளுடைய பகுதி எல்லா பக்கமும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் தாம்பத்தியம் தவிர்ப்பது தவறல்ல, தாம்பத்தியம் கொள்ளலாம். ஆனால் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் இருக்கலாம். செய்வதனால எந்த பிரச்சனையும் அல்ல. கரு எடுத்து வைக்கும்போது, அதை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் சொல்கிறோம். இந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் காலகட்டங்களில் பொதுவாக எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு 2 நாட்கள் முன்பும் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் செய்த 10 நாட்கள் வரையிலும் உறவு கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த செமனில் இருக்கிற ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ் கர்ப்பப்பையின் கண்ட்ராக்ஷன்ஸை உருவாக்குறது. கர்ப்பப்பை கண்ட்ராக்ட் ஆகும் பொழுது அதில் வைக்கிற கரு சில நேரம் தள்ளப்படலாம், வெளியேற்றப்படலாம். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பாலியல் உறவு கொள்வதை தவிர்க்கணும். ஈவன் பாலியல் உறவு மட்டும் இல்லை, ஆர்கசம், பெண்களுக்கு ஆர்கசம் உச்சக்கட்டம் அடையும் பொழுது அந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ் வரும், ப்ராஸ்டோகிளாண்டின் ரிலீஸ் ஆகும். இவை அனைத்தும் கரு வளர்ச்சிக்கும் கருவை எக்ஸ்பெல் பண்ணுவதற்கான வழிமுறையாக அமைகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் பாலியல் உறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி ஐயுஐ மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பாலியல் உறவு கொள்வதில் தவறு அல்ல.